ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, எந்த மாதிரி என்னோடய டே போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு vlog-ஆ நான் கொடுத்துருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ரூமில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் கீழே போயிடுவேன். போயிட்டு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பால், காய்கறிகள் அன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு நான் வந்துடுவேன். ஸோ வந்ததுக்கப்புறம் டீலாம் வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் அகைன் நான் ரூமுக்கு வருவேன். வரும்போதே லாண்ட்ரிக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் கீழேருந்து. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ரூமில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ என்னோடய டெய்லி மார்னிங் இப்படி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட்டு கவர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் 2 பெட் கவர் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கோடு இருக்கும், இன்னொன்று வித்தவுட் எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ 2ல் எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான். பிகாஸ் அது நம்ம 4 கார்னர்ஸ்லேயும் போடும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். பட் நான் எலாஸ்டிக் அப்படிங்கும்போது அது ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த பெட்டுக்கு கீழே மடித்து விட்டோம்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் இழுத்துட்டு வந்துச்சுனாலும் மறுபடியும் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் சுருட்டி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பெட் கவர்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் நான் லாண்ட்ரிக்கு போட போகணும். மார்னிங் டைமில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கே தலை சீவுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஹேர் சீரமும் யூஸ் பண்ணுறேன், ஷாம்பு போட்டு நல்லா தான் வாஷ் பண்ணுறேன். ஆனால் அந்த முடி கொட்டுற பிரச்சனை மட்டும் தீர்ந்த பாடே கிடையாது. அது என்னமோ தெரியல, இந்த எண்டிங்கில் மட்டும் எனக்கு அப்படியே கேர்லியாக இருக்குது. என்னோடய ஃபுல் ஹேரும் ரொம்ப கேர்லி ஹேர் இல்லை, ஃப்ரிஸ் ஹேர் மாதிரி. ஸோ அந்த எண்டு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும். அதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். கொஞ்சமாக தான் இருக்கும் முடியே. நம்ம முடியெல்லாம் எங்கே தான் போகுது, இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கொஞ்சமாவது முடிக்கு போகுதா அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் யோசிப்பேன். ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இன்றைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வெயில் வரத்துக்குள்ளே காலையிலேயே நேரமாக துணி எல்லாமே துவைச்சி காய வச்சாச்சு. ஸோ இது என்னோடய பிக்கெஸ்ட்டு டாஸ்க், துணி துவைக்கிறது காலையில் டைமில். ஸோ துவைச்சி போட்டுட்டேன், ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அப்பா ஊருக்கு வந்திருந்தப்போ பேரிச்சம்பழமும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டே ஆகணும்னு எங்கள் மம்மி ஆர்டர் போட்டாங்க. அது பார்த்தோன்னே, ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே தான் வச்சுருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுட்டேன்னா அது இருக்கிற ஞாபகமே இருக்காது. கண்ணு முன்னாடி இருக்கவும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்றேன் அண்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் பெரிய விஷயமே. இது சீட்லெஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னுமே ஈஸியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் 2 எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா துணி எல்லாமே மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐ மீன் அதுக்கு முன்னாடி நாள் துவைச்சி காய வச்சுருந்த துணி எல்லாமே எடுத்துகிட்டு நானும் கீழே போயிட்டேன்.
இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பாடு, மூக்கடலை சாப்பாடுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சுண்டல், வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி நான் சாப்பாடு வந்து ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக தான் நம்ம தக்காளி சாப்பாடெலாம் செய்வோம்ல, அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு அளவாக சேர்த்துக்கிட்டு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம நான் கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் மசாலாவும் காரத்துக்கு வந்துட்டு மிளகாய் தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 தான். மஞ்சத்தூள் கூட அதுக்கு நான் யூஸ் பண்ணலை. ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி. காலையில் வந்துட்டு அவசரமாக எங்கேயாவது கிளம்புறீங்க, இல்லை வந்துட்டு செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஆனியன் வந்துட்டு மீடியம் சைஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த இஞ்சி பூண்டு கூடவே வந்துட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து போட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் 2 தக்காளி அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து தக்காளி ஜூஸி ஆகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் வந்து சுண்டலை வந்துட்டு ஒரு அரை வேக்காடு அந்த மாதிரி வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் நம்ம குக்கர்லேயும் வச்சு விசில் விட போகிறோம், அப்பயும் வந்துட்டு இது வேகும். ரொம்ப வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்லேயும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அப்புறம் சுண்டல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா தழை வந்து தூவி விட்டு அதுவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுருக்க சுண்டலையும் எடுத்து கொட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் 3 விசில் விட்டு வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது சாப்பாடு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட vlog. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.